நான் சிவானி சாரா, கிளாஸ் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் பழையசோறு காம்படிஷன் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் 5 வெரைட்டிஸ் ஆஃப் பழையசோறு பண்ணியிருக்கேன். இது ஃபர்மெண்டட் கோடோ மில்லட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பழையசோறு. இது ஃபர்மெண்டட் கோடோ மில்லட் பழையசோறு. இது நேச்சுரல் ரெஃப்ரிஜரேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழையசோறு. இதில் லைக் நம்ம ஐஸ் எல்லாம் வைக்காமே இது பாட்லேயே கூலாக தான் இருக்கும். அப்புறம் இது ஃபர்மெண்டட் லிட்டில் மில்லட் பழையசோறு. இது ஃபாக்ஸ் டெயில் பழையசோறு. இது மில்லட் பழையசோறு. இது 5 வெரைட்டி பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம கோகனட் மில்க்கும் ஆட் பண்ணி போட்டால் இட் என்ஹான்ஸ் த டேஸ்ட். ஸோ இதுக்கு சைட் டிஷ் நான் கருவாடு அப்புறம் மிளகாலாம் வச்சுருக்கேன். பாடிக்கு இட் வில் கிவ் ஹைட்ரேஷன் தரும். அதுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷன் நிறைய வரும். அப்புறம் நம்மளுக்கு மார்னிங் எனர்ஜி இது நிறைய என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ இதெல்லாம் வெளியே கிடைக்குமா சென்னையில்? கிடைக்கும். சென்னையில் வெளியே கிடைக்கும். ஆனால் வெளியில் கிடைக்கிறத விட நம்ம வீட்டில் பண்ணாதான் அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக. ஓகே. இது சாப்பிட்றதுனால எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம்? இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். இது சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கம்மியாக வரும். நான் சஹானா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கள் ஸ்கூலில் பழையசோறு உணவே மருந்து அப்படின்ற ஒரு காம்படிஷன் நடக்குது எங்கள் ஸ்கூலில். ஸோ நான் நம்ம பழையசோறுக்கு சைட் டிஷ்ஷும் பண்ணியிருக்கேன். சைட் டிஷ் 20 வகை, மொத்தமாக 20 வகை. சைட் டிஷ் மட்டும் 18 செஞ்சுருக்கேன். அதில் நான் முக்கியமாக செஞ்சது கருவாடு குழம்பு, அப்புறமா சுட்ட கருவாடு இருக்குது, காடை முட்டை இருக்குது, அப்புறம் முருங்கைக்கீரை இருக்குது, அப்புறமா மாங்காய் இது இருக்குது, மாங்காய் ஊறுக்காய், அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் சட்னி, பீர்க்கங்காய் தொக்கு இருக்குது, அப்புறமா சுட்ட கருவாடு, வறுத்த கருவாடு எல்லாமே இருக்குது. அப்புறமா நம்ம முக்கியமாக மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இது செஞ்சுருக்கோம். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தான் நம்ம பழையசோறு செஞ்சுருக்கோம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்றதுல நம்மளுக்கு ரொம்பவே உதவும். நம்மளோட எலும்பு சத்து, அப்புறம் எலும்பு வலிமைப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவும். அப்புறமா நம்மளுக்கு குளிர்ச்சி தரும். எல்லாமே நம்மளுக்கு இது ரொம்ப ஹெல்த்தி. இந்த பழையசோறு அப்படின்றதே ரொம்ப ஹெல்த்தி. அதிலே மாப்பிள்ளை சம்பா அரிசின்றது இன்னமும் ஹெல்த்தி. நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய ஒரு அரிசி வகை அது. இப்போ வெளியே சிக்கன், பர்கர் அந்த மாதிரிலாம் இருக்கிற தருணத்தில் இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க. இது நீங்கள் எப்படி வெளியே சொல்ல விரும்புகிறீங்க? இது சாப்பிட்டா நல்லது. அது சாப்பிட்டா எப்பயாவது சாப்பிடலாம். அது கெட்டதுன்னு சொல்லலை, எப்பயாவது சாப்பிடலாம். பட் எப்போ பார் அதையே சாப்பிட்டுட்டு இருந்தால் உடலுக்கு தான் பிரச்சனை.